இலங்கை முல்லைத்தீவு பகுதியில் பெய்த கனமழையினால் சிராட்டிக்குளம் பகுதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் வசந்த் சித்தார்த் வழங்க கேட்கலாம். வணக்கம் வசந்த் சித்தார்த். தற்பொழுது வெள்ளம் கரை புரண்டு ஓடக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. அங்கு வாழக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்க மாவட்டம் நிர்வாகம் தரப்பில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் செய்து தரப்பட்டிருக்கிறது? விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் லலிபா. இலங்கையில் தற்போது இருக்கக்கூடிய முல்லைத்தீவில் தான் இந்த மழையானது அதிகப்படி தற்போது பெய்துள்ளது. சொல்ல போனோம் என்றால் இங்கே இருக்கக்கூடிய புதுச்சேரி, நாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில், காரைக்கால் உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவு தற்போது வலுப்பெற்றிருந்த நிலையில் இதே தொடர்ச்சியாக இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிக வாழக்கூடிய கிளிநொச்சி, முள்ளிவாய்க்கால், முல்லைத்தீவு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் தற்போது மழையானது அதிகப்படியான தற்போது பெய்துள்ளது. இதனால் கடந்த 3 தினங்களாக பெய்த மழையில் இந்த முல்லைத்தீவு பகுதியில் இருக்கக்கூடிய சிராட்டிக்குளம் என்ற ஒரு கிராமத்தில் தான் தற்போது வெள்ளப்பெருக்கானது அதிக அளவில் தற்போது உள்ளது. இந்த நேற்று 2 தினங்களாக பெய்த மழையினால் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மின்சாரம் தற்போது துண்டிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களினுடைய இயல்பார்க்கும் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. இந்த மின்சாரம் துண்டித்ததால் அங்கே இருக்கக்கூடிய செல்போன் கோபுரங்கள் உள்ளிட்டவை முழுமையாக தற்போது அங்கே முடக்கத்தில் உள்ளது. இதனால் அங்கிருந்து யாரும் வெளியே தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது. மேலும் அங்கிருந்து அங்கே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிராம மக்கள் அங்கிருந்து வெளியே செல்வதற்கான பாலத்தில் அதிகப்படியான தண்ணீர் செல்வதால் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் யாரும் வெளியே செல்ல முடியாத சூழ்நிலை தற்போது உள்ள. இதனால் முழுமையாக அந்த கிராமத்தில் இருக்க மக்கள் அந்த பகுதியில் முழுமையாக தற்போது மாட்டிக் கொண்டுள்ளனர். இங்கே இருக்கக்கூடிய அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய இடுப்பளவான தண்ணீர் இருக்கக்கூடிய வீடுகளில் புகுந்ததால் அங்கே இருக்கக்கூடிய முதியோர்கள், சிறு குழந்தைகள் உள்ளிட்டவர்களே அங்கே இருக்கக்கூடிய மக்களே சென்று அவர்களை பாதுகாப்பான இடத்திற்கு தற்போது அழைத்து சென்றுள்ள. ஏன்னா இந்த பகுதி மழை இருப்பதால் அங்கே இருக்கக்கூடிய தீயணைப்பு துறையும் சரி, அங்கே இருக்கக்கூடிய இராணுவத்தினர் உள்ளிட்ட பல்வேறு முயற்சி உள்ளே செல்ல முயற்சி செய்து வருகின்றனர். இவர்களை காப்பாற்றினால் மட்டுமே இங்கிருந்து இருக்கக்கூடிய மக்கள் முல்லைத்தீவிலிருந்து கிளிநொச்சி பகுதிக்கு மாற முடியும், இடம்பெயர மாறும் உள்ளிட்ட சூழ்நிலை தற்போது உருவாகியுள்ளது. இதனால் தான் இங்கே இருக்கக்கூடிய மக்களின் இயல்பாக முழுமையாக தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சொல்ல வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய மக்களில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு முழுமையாக துண்டிக்கப்பட்டதால் யார் எங்கே இருப்பார்கள் என்று முழுமையாக தெரியவில்லை. இதனால் இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஒரு ஏற்பாடாக செய்யப்பட்டுள்ளது. இவர்களை தொடர்பு கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களின் அவர்களை பத்திரமாக மீட்டு வேறொரு இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக பல்வேறு முயற்சிகள் தற்போது ஆலோசனை கூட்டமான நடைபெற்று இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 466 இருக்காரு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 83 குடும்பத்தைச் சேர்ந்த 466 மக்கள் மட்டுமே இந்த சிறங்காட்டுக்குளம் என்ற பகுதியில் இருக்கின்றன. இவர்களை முழுமையாக அங்கிருந்து மீட்டு வெளியே கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை தற்போது இருக்கிறது. இவர்கள் தொலைத்தொடர்பு உள்ளிட்டவை இதில் மேல் முக்கியமான இவர்களுடைய கால்நடைகள் முழுமையாக அடித்து பல்வேறு கால்நடைகள் சென்றதால் அங்கே இருக்கக்கூடிய கால்நடையும் தற்போது உயிரிழந்துள்ளது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சில கால்நடையை மட்டுமே அவர்களால் மீட்க முடியாது. முழுமையாக நம்ம பார்க்கப்படும் அந்த காட்சிகள் பார்த்தாலே தெரியும். இடுப்பளவு தண்ணீர் உள்ளிட்ட முதியோர்கள் உள்ளிட்ட முழுமையாக அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த அவர்களை பாதுகாப்பு இடத்திற்காக அங்கே இருக்கக்கூடிய மக்களே தற்போது கிராமத்தில் இருக்கக்கூடியவர்களே சென்று அவர்களை முழு முயற்சியாக தற்போது காப்பாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு அடுத்த கட்ட முறை இவர்கள் என்ன செய்ய வேண்டும், இவர்கள் எப்படி மீட்க வேண்டும், இவர்களுக்கான என்ன அடிப்படை தேவை வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். இங்கே இருக்கக்கூடிய மழையானது முழுமையாக வெளியேறவில்லை. என்னடா அந்த நம்ம பார்க்க போதும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மழையானது இவர்கள் மருத்துவமனை செல்ல முடியாத சூழ்நிலை கூட தற்போது உருவாகியுள்ளது. இங்கிருந்து வெளியே செல்ல முடியாமல் மருத்துவமனைக்கும் செல்ல முடியாத சூழ்நிலையில் தான் தற்போது அவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் உடனடியாக இது போடுவதற்காக அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகம் தற்போது ஆலோசனை கூட்டம் நடத்தி இவர்களுக்கு என்ன ஏற்பாடு செய்து எப்படி இவர்களை மீட்டு கொண்டு வந்து இவர்களுக்கான முதல் உதவி உள்ளிட்ட பல்வேறு அடிப்படை வசதிகள் செய்வது குறித்து தற்போது ஆலோசனையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பிரபாவதி, தகவல்களுக்கு நன்றி வசந்த் சித்தார்த்.